ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. 2 இயர்ஸ் முன்னாடி என்னோடய பாகிஸ்தானி ஃப்ரெண்ட் இந்த ரெசிபியை வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயும் நார்மல் ஃப்ரைடே டைம்ஸ்லேயும் அவங்க செய்வாங்க. ஸோ அவங்கள பார்த்தா இன்ஸ்பயர் ஆன ஒரு ரெசிபி தான் இது, பாகிஸ்தானி புலாவ். இது நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது நம்ம இந்த பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 to 4 ஆனியன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து சாண்ட்விட்சுக்கு வெட்டுற மாதிரி ரவுண்டாக வெட்டிடலாம். இதுக்கு நான் மட்டன் வந்து நான் ஒரு 1 kg நான் எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து தொட பீஸாக எடுத்திருக்கேன். நல்லா எல்லாமே பெரிய பெரிய பீஸாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் வெங்காயம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே நீங்கள் தக்காளியும் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மட்டனை வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே குக்கரில் நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது லைட்டாக கொதித்து வந்தோடனே நம்ம இப்போ மட்டனை போட்டுடலாம். ஸோ மட்டன் வந்து நான் இப்போ தான் இந்த அளவுக்காவது கொஞ்சம் பீஸ் வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த ரெசிபிக்கு மட்டன் பீஸ் சின்னதாக இருக்கிறதோட பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோடய நம்ம என்ன பண்ணிடலான்னா வெங்காயமும் தக்காளியும் நான் சொன்னேன்ல அதே மாதிரி வெட்டி இதில் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் உப்பு எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். போட்டுட்டு 3 to 4 விசில்ஸு மேக்ஸிமம், இல்லைனா 2 விசில்ஸே போதும். நம்ம 4 விசில்னால் ரொம்ப வெந்துடும். நம்ம தம்மும் வைக்கிறனால நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா 3 விசில்ஸ் இல்லைனா 2 விசில்ஸ்லேயே இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ வெங்காயமும் மட்டனும் போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். நான் சொன்னேன்ல சாண்ட்விட்சுக்கு வெட்டுற மாதிரி தக்காளி வெட்டிக்கோங்க. இதுவும் வந்து நான் ஒரு 3-4 தக்காளி நான் வெட்டியிருக்கேன். ஸோ வெட்டிட்டு ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இதை நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். 6 பேருக்கு நான் இங்கே பண்ணுறேன். 3 ஸ்பூன் நான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதுலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம பண்ணும்போது போட வேண்டாம். இதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு போடுறதுக்கு நான் இங்கே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசகசை இது எல்லாமே நான் இதில் போட்டிருக்கேன். இதை வந்து நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா துணியில் கட்டி நான் குக்கரில் வச்சு விசில் விட போகிறேன். ஸோ இது என்னென்ன போடணும் எவ்வளோ போடணுங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நான் 6 பேருக்கு பண்ணுறனால இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் விட்ருவோம். எல்லாமே நல்லா வெந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த அரோமாவும் நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரம் மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை போட்டு நம்ம நல்லா இதை வறுத்துட்டு இதை அரைச்சிடுவோம். இந்த மசாலா தான் நம்ம புலாவுக்கு போட போகிறோம். புலாவுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்லைஸாக இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ நம்ம ஊற்றிக்கலாம். இதோட உங்களுக்கு வேணுன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் புலாவை. எண்ணெய் சூடானோன்னா இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கப்புறம் தேவையான மசாலா என்னென்ன போடணுங்கிறத நான் 1 by 1 சொல்கிறேன். உங்களுக்கு இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட என்னென்னங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது மசாலா போட ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா 6 பேருக்கு பண்ணுறதுனால இங்கே 4 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு வெறும் 2 மசாலா தான் போட போகிறோம். 1 மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா. இதுக்கு மேலே நம்ம இந்த ரெசிபிக்கு வேறு எதுவுமே போட வேணாம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்ல எண்ணெயிலேயே நல்லா இது அழகாக மிக்ஸ் ஆயிரும்.
இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலாவையும் இதோட நம்ம போட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து கரெக்டாக நான் ஒரு 4 ஸ்பூன் வர மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா காஞ்ச திராட்சை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு கரெக்டாக 30 to 35 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு பாகிஸ்தானில் இதை போடுவாங்க. ஸோ இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்ச தண்ணியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி அது கூட ஊற்றிக்குவாங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா சைடில் வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம துணியில் பட்டை கிராம் ஏலக்காய்லாம் போட்டோன்னா அதை எடுத்து போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வேக வச்ச தண்ணியிலேருந்து நம்ம மட்டனு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். ஃபில்ட்ரு பண்ணிட்டு அந்த வேக வச்ச தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. நம்ம தம் வைக்கும்போது அரிசிக்கு தேவையான தண்ணி நம்ம இதுலேருந்தே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா கொண்டைக்கடலை இருக்குல்ல, கொண்டைக்கடலை நல்லா ஊற வச்சு நீங்கள் அவிச்சிருங்க. அவிச்சிட்டு அந்த கொண்டைக்கடலை இப்போ அந்த மசாலாவோடு நம்ம போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மட்டனை போட்டுக்கலாம். மட்டனு, அதுக்கப்புறம் அந்த மட்டனோட வெந்த தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இந்த கொண்டைக்கடலை வேகிறது அதையும் போட்டுக்கலாம். ஸோ பாத்திரத்தை தண்ணியை எடுத்து வச்சு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த ஃப்ளேவரில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றி அரிசிக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து 6 பேருக்கு பண்ணுறனால நான் 4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா உப்பு தான் போட போகிறேன். அரிசிக்கும் இந்த புலாவுக்கும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே நான் பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணுறேன். அது வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே கழுவி ஊற வச்சாச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு ஜீரக சம்பாவும் நீங்கள் போடலாம். நான் இங்கே பாஸ்மதி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம அரிசியை போட்டு இப்போ தம் வச்சுருவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சோடனே இப்போ என்ன பண்ணலான்னா அரிசியை போட்டுருவோம். இங்கே 1 கிலோ மட்டனுக்கு நான் கரெக்டாக 3/4 கிலோ கிட்ட நான் எடுத்திருக்கேன் ரைஸு. ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருமே நிறையா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதோட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். மட்டனுமே நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிறனால ஒரு 10-12 பீஸ் தான் இருந்துச்சு. அதனால் அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ எப்படி தம் வைக்கணுங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நான் என்னோடய மெத்தடை தம் வைக்கிறேன். கல்லில் ஹீட் பண்ணிட்டு அதை நல்லா லோ ஃப்ளேம் வச்சு அப்புறம் மேலே நம்ம பண்ண புலாவ் இதை வச்சு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சு நான் வந்து தம் வச்சுருவேன். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸு லோ ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் இன்னொரு 15 மினிட்ஸ் அந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கிண்டும் போது நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி உதிரியாக வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து தம்மை உடச்சிடலாம். ஸோ இது வரைக்கும் நான் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நான் இதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆச்சு இதை சாப்பிட்டு. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதைப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே இது நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதோட டேஸ்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பிரியாணி மாதிரி இல்லாமையும் ரொம்ப மசாலா சேர்க்காமல் இருக்கிறனால எனக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் நம்ம நார்மலாக சிக்கன் புலாவ் சாப்பிட்ற அந்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. பட் டேஸ்ட் வாஸ் ரியலி குட். இதுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி இல்லைன்னா தால்ச்சா ஏதாவது வச்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே நாங்கள் தால்ச்சாவும் அப்புறம் வந்து ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் சைடில் வந்து எதாவது சிக்கன் கிரேவி மாதிரியோ இல்லைனா சிக்கன் சுக்கா மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டாலும் இது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைவல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ். see you on next video. Bye.